OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஜில்லா விஜய் கதாநாயகனாக நடித்த வெற்றி படம் 2014ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் திரைக்கு வந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் RT நேசன். RB சௌத்ரி தன்னுடைய சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பேனரில் இந்த திரைப்படத்தை தயாரித்தார். இந்த திரைப்படத்தினுடைய உருவாக்கத்திற்கு பின்னால் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன. அந்த சம்பவங்கள் என்ன என்பதை இப்போது நான் கூறுகிறேன். இந்த படம் தயாரிப்பதற்கு முன்பு வேலாயுதம் என்ற திரைப்படத்தின் உதவி இயக்குனராக RT நேசன் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் அந்த படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. விஜயை வச்சு ஒரு படம் இயக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மனதில் இருந்த ஆசை. அந்த திரைப்படத்திற்கு முன்னால் ஏற்கனவே முருகா என்ற திரைப்படத்தை RT நேசன் இயக்கி இருந்தார். அந்த திரைப்படம் திரைக்கு வந்து எதிர்பார்த்த அளவிற்கு ஓடவில்லை. அது ஒரு தோல்வி படமாக அமைந்து விட்டது. அதற்கு பிறகு வேலாயுதம் திரைப்படத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது விஜயிடம் அவர் ஒரு கதையை கூறினார். அந்த கதையை கேட்ட உடனே விஜய்க்கு பிடிச்சிருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மண் வாசனை நிறைந்த கதையாக அது இருந்தது. மதுரை பின்னணியில் எழுதப்பட்டிருந்த கதை அது. அதுக்கு முன்னாடி விஜய் மதுரை பின்னணியை கொண்ட ஒரு கதையில் நடித்ததில்லை. இதை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தான் RT நேசன் அந்த கதையவே விஜய்கிட்ட சொன்னது. விஜய்னா, இந்த கதையை கேளுங்க, நான் மாசக்கணக்கில் இருந்து இந்த கதையை நான் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு ஏற்றது மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த கதையை சொல்லணும்னு நினைச்ச காரணம் என்னன்னா, இதுவரை நீங்க மதுரை பேக்ரவுண்ட்ல வச்சு ஒரு கதை நடிக்கவே இல்லை. இது முழுக்க முழுக்க மதுரையை பின்னணியாக வச்சு எழுதப்பட்டிருக்கக்கூடிய கதை. உங்களுக்கு நிச்சயமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ள நினைக்கிறேன். இந்த கதையை கேளுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு RT நேசன் ஃபுல் கதையை விஜய்கிட்ட சொன்னார். விஜய்க்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கதை ரொம்ப நல்லா இருக்கு, நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தவிர விஜய் அப்போ நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் நிறைய நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கடந்து கூடிருச்சு. 1.5 இயர்ஸ். 1.5 இயர்ஸ்னா சும்மா சாதாரண மேட்டரா? கிட்டத்தட்ட 400 நாளுக்கு மேலே அப்படி கணக்கு போடுங்க. இப்படி நாட்கள் கடந்து போய் அப்படின்னு வரும்போது அதுக்கு பிறகு RT நேசனுக்கு வேறு படம் எதுவும் உதவி இயக்குனராக பணியாற்றுறது கூட வேறு வாய்ப்பு இல்லை. அதனால அன்எம்ப்ளாய்டு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. வேலை வெட்டி இல்லாமல் அப்படின்ற மாதிரி ஆகி அடுத்த வாய்ப்பு நமக்கு எப்போ கிடைக்கும், எப்போ படத்தை இயக்குவது அப்படின்ற போராட்டத்தில் அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். அப்படியே வடபழனிலையும் சாலிக்கிராமத்திலையும் சாலைகள்லையும் தெருக்கள்லையும் நடந்துக்கிட்டு அப்படியே நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி எதிர்காலம் அமையும், நாம் படத்தை இயக்குவோமா, விஜய் கல்ஷீட் கொடுப்பாரா, வேறு வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமா, இல்லாவிட்டால் வேறு ஏதாவது படங்களை போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்க வேண்டுமா அப்படின்ற தடுமாற்றத்தில் RT நேசன் இருந்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் சாலை கிராமத்தில் அப்படியே நடந்தே போய்கிட்டே இருக்கும்போது அவருக்கு மனசுக்குள்ள என்னன்னா, விஜயை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, விஜய் அண்ணா இருக்காரான்னு நம்ம பார்ப்போமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஜயினுடைய வீட்டுக்கு இவர் போகிறார். சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய S. சந்திரசேகர் சார் வீடு. விஜய் அப்போ அங்கே இருக்காரு. விஜய் இருக்கிறார். இவர் நேரடியாக போய் பார்க்குறாரு. விஜய் நீண்ட இடைவெளிக்கு பிறகு RT நேசனை அங்கே பார்க்குறாரு. RT நேசன்ட்ட விஜய் கேட்குறாரு, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. இப்போ ஒன்றும் பண்ணலாம், நான் சும்மா தான் இருக்கேன், நான் ஏற்கனவே உங்களுக்கு கதை சொன்னேன், அது எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வேறு ஏதாவது படம் கிடைச்சுன்னா டைரக்ட் பண்ணிட்டு வாங்க, வேறு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வாங்க, அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் அப்படின்னு. இல்லைண்ணா, வேண்டாண்ணா, நான் எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் சும்மா வீட்டில் இருக்கேண்ணா, நீங்கள் எப்போ நீங்கள் கால்ஷீட் கொடுக்குறீங்களோ அன்றைக்கி நான் பண்ணுறேண்ணா, அதுவரை நான் சும்மா இருக்கேண்ணா வீட்டில் அப்படின்ற மாதிரி RT நேசன் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே விஜய் சிரிச்சுக்கிட்டே, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சிரிச்சுக்கிட்டே, சும்மா இருக்கீங்களா, வேற எதுவுமே பண்ணாமல் வீட்லேயேவா, அடம் அப்படின்னு பிடிவாதன்றோம்ல, அடம் அடம் சரியான அடம் அப்படின்னு விஜய் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. அந்த சிரிச்சுக்கிட்டே விஜய் சொன்னதை RT நேசன் பத்திரிகை நேர்காணலில் கூறி இருக்கிறார். அது படிக்கும்போது எனக்கு விஜய் அடம்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத மனசுக்குள்ள நினைச்சு பார்த்தேன். ஒரு சின்ன வார்த்தை தான், அந்த சின்ன வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு யோசிச்சு பாருங்க. அது நீங்க வேற ஏதாவது பண்ணிட்டு பேசாம போங்க, எதுக்காக நீங்க புடிவாதம் பண்ணிட்டு அப்படிலாம் இருக்காதீங்க, நானும் நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல அப்படி இப்படின்னு சொல்லலாம்ல. அப்படிலாம் சொல்லாம என்னை வச்சுதான் நீங்க டைரக்ட் பண்ணணுன்றதுல
பிடிவாதமாக இருக்கீங்க, அந்த அளவுக்கு அடம் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம செல்லமாக கொஞ்சி செல்லமாக கன்னத்தை தட்டின்னு இருக்கல, அந்த பேட்டர்னில் விஜய் அருமையாக அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதற்கு பிறகு காலங்கள் கடந்து ஓடி போச்சு. அப்படிலாம் போன பிறகு விஜய் வந்து தெலுங்கு பட தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்து ஆர்டி நேசனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது நல்ல கதை இருக்கா, கதை எதாக இருந்தால் வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஹைதராபாத்துக்கு போய் அந்த தெலுங்கு பட தயாரிப்பாளர்கிட்ட ஒரு கதையை நேசன் சொல்றாரு. விஜய்க்கு சொன்ன கதை இல்லை, இது வேற கதை. அந்த கதை அவருக்கு பிடிச்சிருச்சு அந்த தயாரிப்பாளருக்கு. அவர் பிரபல தெலுங்கு பட தயாரிப்பாளர். அவர் அந்த திரைப்படத்தை ஆர்டி நேசனுடைய இயக்கத்தில் தயாரிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார். அப்போ நேசன் சொல்றாரு, நான் ஏற்கனவே விஜய் சாருக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அவர் அந்த கதையை கேட்டு ரொம்ப நல்ல கதை, இந்த கதையில நான் நடிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அவர் மலமலன்னு நிறைய படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் எப்போ நடிப்பாரு அப்படின்ற அந்த விஷயம்லாம் தெரியாது, எப்போ வேணாலும் அவர் கால்ஷீட் தரலாம். அப்படி கால்ஷீட் கொடுத்துட்டாரு அப்படின்னா விஜய் சார் நடிக்கக்கூடிய படத்தை நான் டைரக்ட் பண்ண போயிடுவேன். இப்போ உங்களுக்கு நான் சொன்ன கதை ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் விஜய் சார் எப்போ கால்ஷீட் கொடுத்தாலும் நான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போயிடுவேன், அதனால எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சென்னைக்கு ஆர்டி நேசன் திரும்பி வந்து விட்டார். அதற்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு அங்கிருந்து மறுபடி ஃபோன், அந்த தயாரிப்பாளர், நீங்கள் சொன்ன கதை வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார், அந்த கதையை வந்து படமாக்கலான்ற முடிவில் நாங்கள் வந்தாச்சு, இப்போ மாதம் ஓடி போச்சுல, விஜய் சாரை வச்சு நீங்கள் என்னைக்கு படத்தை பண்ண போகிறீங்க, ஒழுங்காக வந்து ஹைதராபாத்துக்கு வாங்க, வந்துட்டு அட்வான்ஸ் கொடுக்குறோம், வாங்கிட்டு போங்க, வாங்கிட்டு போய் நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை விஜய் சாருக்கு நான் ஏற்கனவே சொன்ன கதையை அவர் எப்போ வேணாலும் பண்ணலாம், இப்போ வந்து துப்பாக்கி படம் ஷூட்டிங் முடிஞ்சிட்ருக்கு, இன்னும் ஒரு ஷெடியூல் இருக்குது, ஃபைனல் ஷெடியூல், அது முடிஞ்சிருச்சுன்னா ஒருவேளை விஜய் சாருக்கு கால்ஷீட் கொடுத்துட்டாருன்னா சிக்கலாயிரும் சார் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹைதராபாத்துக்கு அவங்க வர சொல்லிட்டாங்க. இவர் ஹைதராபாத்துக்கு ஃப்ளைட்டில் கிளம்பி ஹைதராபாத்தில் போய் இறங்கியாச்சு. இறங்கி ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து நடந்து போகிறாருன்னா கால் டாக்ஸி எனக்கு தேவை பிடிச்சி அந்த படத்தை நிறுவனத்தினுடைய ஆஃபீஸுக்கு போகலான்றக்காக நடந்து போகிறாரு. ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்து ஒரு ஃபோன் வருது சென்னையிலிருந்து. நடிகர் விஜயிடமிருந்து ஆர்டி நேசனுக்கு ஃபோன் வருகிறது. ஆர்டி நேசன் எடுக்கிறாரு. எடுத்தோடனே, என்னண்ணா எங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் ஹைதராபாத்தில் இருக்கேன், நான் விஜய் பேசுகிறேன், ஒரு விஷயம், அந்த ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க கதை இருக்குல்ல, அந்த கதையை பற்றி ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் இம்மீடியட்டாக ஆர்பி சௌத்ரி சாரை போய் பார்க்குறீங்க, அட்வான்ஸ் வாங்குறீங்க, நெக்ஸ்ட்டு ஃபில்ம் வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணுற படத்தில் தான் நான் நடிக்க போகிறேன், கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டாரு. உடனே ஏர்போர்ட் வாசல்லேருந்து தெலுங்கு பட தயாரிப்பாளருக்கு ஃபோன் பண்ணி ஆர்டி நேசன், சார் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரலான்னு சொல்லிட்டு நம்ம வந்துக்கிட்டு இருந்தேன், ஏர்போர்ட்டுக்கே வந்தாச்சு, ஹைதராபாத்துக்கே நடந்து வந்துக்கிட்டு அப்படியே வந்து வாகனத்தில் ஏறி உங்கள் அலுவலகத்துக்கு வரலான்ற லெவலுக்கு வந்தாச்சு. விஜய் சார்ட்டு வந்து சென்னையிலேருந்து ஃபோன் வந்துருச்சு, அடுத்த படம் எனக்கு தான் கால்ஷீட் கொடுத்துருக்காரு, இன்னும் 12 நாள் ஷூட்டிங் இருக்கான் துப்பாக்கி, அது முடித்த உடனே இந்த படத்தில் நடிப்பது அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்துட்டார். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து இப்போ தயாரிக்க போகிறாங்க, ஆர்பி சௌத்ரி தான் தயாரிப்பாளர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் சார் நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் என்னுடைய படமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுல நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்துக்கிட்டு 2 வருஷமாக நான் காத்து கிடக்கேன். அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க சார். நீங்கள் சொன்னீங்க விஜய் சார் கொடுத்தா கூட நடுவில் அந்த படத்தையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் விஜய் சார் நடிக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்னு வரும்போது நடுவில் வேற ஒரு படத்தை பண்ணி அப்படின்ற மாதிரி பண்ணால் நல்லா இருக்காது. அது பொதுவாக வந்து அந்த படத்தை ரொம்ப பாதிச்சிடும். அதனால வேண்டாம், அந்த திரைப்படம் முடிகிறது வரை விஜய் சார் நடிக்கக்கூடிய அந்த திரைப்படத்தை தான் நான் இயக்கி முடிப்பது அப்படின்ற முடிவுக்கு நான் வந்தாச்சு. அதனால் தப்பாக நினச்சிக்கிறாங்க. நான் மறுபடி உடனடியாக சென்னைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு வாடகை காரை பிடிச்சி அங்கேருந்து கார்லேயே 6 மணி நேரம் பயணம் செய்து சென்னைக்கு வந்த உடனே விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி ஹைதராபாத்தில் நான் சென்னைக்கு வந்தாச்சு அப்படின்ற மாதிரி அந்த தகவலை சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நீங்கள் நாளைக்கே போய் ஆர்பி சௌத்ரி போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன ஆச்சரியம்னா ஆர்பி சௌத்ரி போய் பாருங்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு இருக்கட்டும், ஃபோனில் வந்து இம்மீடியட்டாக விஜய் சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த கதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அந்த கதையை சொல்லியிருக்காரு விஜய் ஃபோனில். பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர கதையை சொல்லிட்டு, அந்த கதை தானே நீங்கள் என்கிட்ட சொன்ன கதை அப்படின்னு சொன்னே ஆர்டி நேசன் அசந்துட்டார். என்னையா இது, 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன கதை,
அந்த கதையை வந்து அதுக்கு பிறகு அவர் எத்தனை படங்கள்ல நடிச்சிருப்பாரு, எவ்வளவு ஆட்களை மீட் பண்ணியிருப்பாரு, எத்தனை டெக்னீஷியன்ஸை மீட் பண்ணிருப்பாரு, எத்தனை டைரக்டரை மீட் பண்ணிருப்பாரு, எத்தனை டைரக்டர்கள்ட்ட கதை கேட்டிருப்பாரு. இதையெல்லாம் தாண்டி 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வேலாயுதம் படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்கும்போது நம்ம சொன்ன கதையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு 2 வருஷம் கழிச்சு அதே கதையை சீன் பை சீனா ஃபோன்ல விஜய் சொல்றாரு அப்படின்னா எந்த அளவிற்கு அவருக்கு ஞாபக சக்தி அப்படின்றத நினைச்சு நான் அசந்துட்டேன். விஜய் சார் வந்து அந்த அளவுக்கு நான் சொன்ன காட்சிகளை மனதில் வைத்து கொண்டு வரிசையா அந்த சீன்ஸுகளை அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எனக்கே வந்து உண்மையாவே அவர் மேல அளவற்ற மதிப்பு மரியாதை அவர் ஃபோன்ல பேசும்போது உண்டாயிருச்சு. உண்மையாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த கதை இந்த அளவுக்கு அவருடைய மனசுல அப்படியே பசுமையா தங்கி இருக்கா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டி நேசன் சொல்றாரு. இந்த ஜில்லா திரைப்படம் திரைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது, மக்களுடைய வரவேற்பை பெற்றது. மக்கள் அது ஒரு நல்ல கதையை கொண்ட திரைப்படம் என்று பரவலாக கூறினார்கள். பத்திரிகைகள் அந்த திரைப்படத்திற்கு அருமையாக விமர்சனங்கள் எழுதி இருந்தன. எனினும் ஜில்லா என்ற அந்த திரைப்படம் உருவானதற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.